ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு லட்டு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவு லட்டு பண்ணுறதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 6-7 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். இதை நான் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். இது கூடவே திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இதிலே தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். மாவு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே ஆட் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம வறுக்கிறதுனால கோதுமையோட பச்சை வாசனை வராது. வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் 150 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது ஆட் பண்ணி இதை நம்ம அங்கே அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். ஏதாவது தூசி துரும்பு எதாவது இருந்தாலும் இருக்கும், அதனால் வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டினதை இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. லட்டு பிடிக்கிற அளவுக்கு வர அளவுக்கு கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. லட்டு பிடிக்கிற பதம் வர அளவுக்கு கிளறி கொடுத்துக்கிட்டு இருங்க. இப்போ லட்டு பிடிக்கிற பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறட்டும். கை பொறுக்க சூடு வர அளவுக்கு நல்லா ஆறட்டும். ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சதை நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உருட்டி எடுத்துக்கலாம். தேங்காயில் இது மாதிரி லேசாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டியாச்சு. அது மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.